எதுவாக இருந்தாலும் ஹீலர்ஸுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், லிவர் 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 ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜ உறுப்புன்னு சொன்னோன்னா ஒரு உறுப்பு தாங்க, லிவருங்க. லிவர் கட்டுச்சுன்னா மொத்தமும் கெட்டு போயிடும். சரிங்களா? லிவர் கொஞ்சம் கட்டுச்சுன்னா ஒவ்வொரு உறுப்பாக கெட்ட ஆரம்பம். கடைசியாக எல்லா உறுப்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் கடைசியாக தான் இவர் காமிப்பார். அதனால லிவர் நல்லா இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. டே 1லேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா லிவர்லேருந்து ஆரம்பிக்கும். லிவர் இஸ் ஏ ஃபுட் ஃபேக்ட்ரி. நீ சாப்பிடக்கூடிய உணவை லிவர் செரிக்க வச்சு உனக்கு உடம்புக்கு தேவையான அந்த அமிலத்தை அது ஆசிடாக தான் மாற்றும், ஒரு கெமிக்கலாக தான் மாற்றும். லிவருக்கு 500 வேலை, ஒரு வேலை 2 வேலை இல்லை, 500 வேலை. அந்த 500 வேலையும் தான் டெய்லியும் பார்க்குது. அந்த 500 வேலையில் நம்மளால என்ன செய்வான்? குடிப்பான், கல் குடிப்பான், சாராயம் குடிப்பான், கஞ்சா குடிப்பான், எல்லாத்தையும் இவன் தான் கஷ்டப்படுவான். உடம்புல இருக்கிற உறுப்புலே ராஜ உறுப்புன்னு சொன்னால் லிவர் தான் கஷ்டம். அதுதான் தண்ணி அடிக்காதீங்க, கல் குடிக்காதீங்க, எதை செஞ்சால் அளவோட செய்யுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவனுக்கு லோடு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்தில் டப்பு நின்று போயிடும், லிவர் சரோசிஸ்பாங்க. அதனால் லிவரை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப முக்கியம். டீடாக்சிஃபிகேஷன். சரிங்களா? 2 மாதம் ஒரு வயிறு பேதி, அந்த உஷ்ணத்தை குறைக்கணும். சரிங்களா? வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்ல எண்ணெயை கண்ணுக்கு தேய்ச்சி குளிக்கணும். விளக்கெண்ணெய் மட்டும் கண்ணு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் லிவர் சுத்தமாகுங்க. கண்ணில் விளக்கெண்ணெய் தேய்க்கும் போது குளிர்ச்சி ஆகும். குளிர்ச்சி ஆனால் லிவர் சூடு இருந்து குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாண்டிஸ்ன்னு வரும், மஞ்சக்காமால. என்ன காரணம்? லிவருடைய அதிகப்படியான உஷ்ணம். அந்த உஷ்ணத்தை எங்கே காமிக்கும்? கண்ணில் தான் காமிக்கும். மஞ்சக்காமால இருக்குது, மஞ்சளாக இருக்குது. சரிங்களா? அதை வராமல் இருக்குதுன்னா உடலை தட்பவெப்ப நிலை, அதாவது உடம்பை குளிர்ச்சியாக வச்சக்கூடாது, ஹாட்டாக வச்சக்கூடாது. அந்த 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 சமநிலையில் இருந்தால் என்றைக்கும் கெட்டு போகாது. என்னைக்கு லிவர் கெடுதோ எல்லா வியாதியும் நம்ம வர வச்சுக்கிறோம். சுகர், பிபி எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். ராஜ உறுப்பு தான் மெயினாக. ராஜ உறுப்பு லிவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்னி, அப்புறம் தான் ஹார்ட்டு, அப்புறம் பிரெயின், ஒரு உறுப்புகளாக போகலாம். எல்லா உறுப்புக்கும் ராஜா யாரு? லீடர் யாரு? இவர் தான். இவர் சோறு போட்டால் தான் மற்ற இதெல்லாம் ஏங்கும். இவர் சோறு போடலன்னு வச்சுக்கோங்க, எவரும் இயங்க முடியாதுங்க. அப்போ லிவரை என்றைக்குமே பாதுகாப்பாக வச்சுக்கணும். இறைவன் ஒரு மிகப்பெரிய படைப்புன்னா அந்த லிவர் சிரோசிஸ் வந்துருச்சுன்னா, இப்போ நீங்கள் சொல்லுவீங்களே அட்வான்ஸ் டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட்றாங்க. சரிங்களா? கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னா உங்கள் கிட்னியை பிடுங்கி வாங்கி வச்சுருவாங்க. கண்ணை டிரான்ஸ்பிளான்ட்னா கண்ணிலேருந்து எடுத்து ஒரு உறுப்பை ஒரு 4 பேருக்கு பிரித்து வைக்க முடியும். லிவரில் ஒன்று அதிசயத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேட்ச் ஆகிற லிவர், உங்கள் பையனோ ஒய்ஃபோ வேறு யாராவது மேட்ச் ஆகிறாங்களா, அவங்கள்ட்ட ஒரு சின்னோண்டு துண்டு தான் எடுப்பாங்க. சின்னோண்டு ஒரு பீஸு, இதில் சின்ன கட் பண்ணிட்டு இதை ஒட்டி விட்ருவாங்க. மொத்த லிவரும் க்யூர் ஆகிடும். அப்போ லிவரை இறைவன் எப்படி படைச்சிருப்பான்? அதுக்கு பேர் தான் ராஜ உறுப்பு. ராஜ உறுப்பை நம்ம கெடுக்கக்கூடாது. ஆசைக்கு சாப்பிடு, அழிவுக்கு சாப்பிடாது. ருசிக்கு சாப்பிடு. நல்லதா ருசிக்கு சாப்பிட்றது? இல்லை சார். பசிக்கு சாப்பிடு. ஆரம்பத்தில் ருசிக்கு சாப்பிட்டு உழைச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறம் வேணுங்கிறப்ப பசிக்கு மாத்திரம் சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. லிவருக்கு லோட குறை. லிவரை இன்னும் சரி பண்ணுறதுக்கு ஈஸியான வழிகள்: வாரத்தில் 2 நாள் கரிசலாங்கண்ணி ஜூஸு, கீராநெல்லி ஜூஸு. சரிங்களா? கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கணும். சரிங்களா? அதெல்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கும். அப்போ லிவர் கட்டுச்சுன்னா என்னென்ன வரும்? அல்சர் வரும், பிபி வரும், சுகர் வரும், எல்லாமே வரும். லிவரை பாதுகாத்துக்கிட்டா ஆரோக்கியமான வாழ்க்கையே ராஜா மாதிரி வாழலாம். ராஜ உறுப்பு நல்லா இருந்தால் ராஜா மாதிரி ஹெல்த்தியாக வாழலாம். சரிங்களா? இப்போலாம் ராஜா அப்படி இருக்கான்னு தெரியாது, நான் சொல்கிறது பழைய காலத்து ராஜா. சரியா? ராஜாக்கள் மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னா உங்கள் ராஜ உறுப்பு ஆரோக்கியமாக இருக்கணும். நிச்சயமா சார். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி அதாவது வயிறு பேதி, வம்மனக்கிரியான்னு ஒன்று இருக்குது. 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வாய்க்குள்ள தண்ணியை கொஞ்சோண்டு உப்பு போட்டு வாயை குடிச்சிட்டு கையை விட்டு வெளில எடுக்கணும். அப்போ உள்ள பித்தம்லாம் வெளில வந்துடும். இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா லிவர் சுற்றி இருக்கிற ஃபேட்டி லிவர், கொழுப்பு அந்த லிவருக்கு மேலே படிஞ்சிருச்சுன்னா லிவரோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிடும். இப்போ கிட்னிக்கு எனக்கு 1/2 கிலோ கால்சியம் வேணும் கிடைச்சுன்னு வச்சுக்க, 200 கிராம் தான் அனுப்புவார். அப்போ அங்கே டெஃபிஷியன்சி வந்துடும். அப்போ லிவரை சரி பண்ணால் டெஃபிஷியன்சி வராது. கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சிறப்பாக போய் சேரும்.
அப்போ ஃபேட்டி லிவர் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்த வழிகளெல்லாம் சரி பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளலாம், என்கிட்ட பேசலாம். அருமையான மருந்து வச்சுருக்கிறோம் லிவரை சரி பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஆயுர்வேத மருந்து, முறைப்படி செய்த மருந்து. அது சாப்பிடும் போது ஒரு 3 மாதம் சாப்பிட்டீங்கன்னா லிவர் டிடாக்ஸ் ஆகிடும். ஓகே சூப்பர். சரிங்களா? அதே மாதிரி வாரத்தில் 2 நாள் வெத்தலை பாக்கு போடலாம். துவர்ப்பு உள்ள வெத்தலை, துவர்ப்பு உள்ள பாக்கு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செரிமானத்தை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். சின்ன சின்ன டிப்ஸை வந்து அலட்சியமாக விடக்கூடாது. நிச்சயமா சார். சரிங்களா? அதே மாதிரி இஞ்சி தேன். இஞ்சி தேன் வந்து அருமையான ஒரு மருந்து, லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாயுவெல்லாம் சரி பண்ணிக்கும். திடீர்னு மூச்சை பிடிச்சிக்கிச்சு, வயிறு உப்பிக்கிச்சுன்னா ஒரு சின்ன ஒரு துண்டு தோலை சீவிட்டு ஒரு ஸ்பூன் தேன், நல்ல ஒரிஜினல் தேன், நீ இப்போ ரோட்டில் வைக்கிற தேனை வாங்கி சாப்பிட்றாத, நல்ல தேனை பார்த்து வாயில் போட்டு மென்று சாப்பிடு, ஆட்டோமேட்டிக்காக கேஸ்ட்ரிக் வருது. உடனே என்ன செய்வான், நம்மளால கேஸ்ட்ரிக் வந்துருச்சுன்னா ஒரு சோடா வாங்கடா, ஒரு பெப்சி வாங்கடா, ஒரு செவனப் வாங்க, குடிச்சுட்டு நல்லா உப்பிக்கும், டப்புன்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். என்ன வரும்? காலப்போக்கத்தில் என்ன செய்வோம், ஹார்ட் அட்டாக் வரதுக்கு காரணமே அசிடிட்டி தான். ஹார்ட் நல்லா தான் இருக்கும், இது போய் என்ன செய்யும், ஹார்ட்டுக்கு போகிற பெருகாலத்தை போய் பிடிச்சிடும். முதுகில் போய் பிடிச்சா என்ன ஆகும், ரத்த ஓட்டம் சரியாக ஹார்ட்டுக்கு போகாது, பட பட படப்பன்னு அடிக்கும். அதில் ஏற்படுறது தான் ஹார்ட் அட்டாக். நல்லா வாழைக்காய் சாப்பிட்ருப்பான், வச்சு கட்டுக்கண்டு கட்டியிருப்பான், ஒரு 1/2 கிலோ பிராணம் தின்றுருப்பான், யாராவது தின்றுருப்பான். திரும்பி பார்த்தீங்கன்னா அது நடக்கும். ஹெவி அசிடிட்டி உள்ளவங்க பார்த்து சாப்பிட்றோம். இந்த அசிடிட்டியே வராமல் இருக்கிறதுக்கு மருந்து தரும். ஓகே சார். பிரமாதமான மருந்து தரும், அழகாக சரி பண்ணிடலாம். 3 மாதம் ரெகுலர் பண்ணிங்கன்னா அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸே வராது. ஓகே, சரிங்களா? ஈஸியான வழியில் அழகாக போகணும்னா டெய்லியும் உணவை மென்று சாப்பிடு, உமிழ் நீரோட சாப்பிடு. உன் உணவை வயிற்றில் செரிக்க வைக்காத. எங்கே செரிக்க வைக்கணும்? வாயில் செரிக்க வைக்கணும். அதுக்காக போட்டு ஆன்லாம் இல்லை, ஓரளவுக்கு கடிச்சு சாப்பிடலாம். சரிங்களா? எல்லாம் அது அப்புறம் பல்லு கொட்டி போயிடும். பல்லு கூட சத்தா சாப்பிட்டீங்கன்னா பல்லு கொண்டு போகாது. அளவோட வளமோட ஆரோக்கியத்தோட நல்ல புரத சத்து உள்ளது, ஃபைபர் உள்ளதை நிறைய எடுத்து வளமான வாழ்க்கை வாழணும்னு ஏக இறைவன்ட்ட வாண்டிக்கிற மக்களுக்காக. நிச்சயமா சார், நிச்சயமா சார். நீங்க சொன்ன விஷயங்களை மக்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். பண்ண மாட்டாங்களா சார்? அதான் சார், இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது தள்ளி விடுறோம் அப்படி டக்கு 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 டக்குன்னு. மக்கள் நல்ல விஷயம், நல்ல விஷயம் என்ன ஏன் தள்ளுறான் தெரியுமா அவங்களுக்கு? அவன் செஞ்ச பாவம், நல்ல விஷயம் போய் சேராது. நிச்சயமா கர்மா தான், வியாதி என்பதே கர்மா தான். ஒரு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்ல, அவங்க கர்மா எங்களை அடிக்கும், எங்களுக்கு பாதிக்கப்படும். சும்மாலாம் இல்லை, ஹீலர்ஸ்லாம் சும்மா இல்லை. சரிங்களா? அழகாக பாதிக்கும், தெரியும் எங்களுக்கு, தெரிஞ்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஏன்னா இறைவன் எங்களை படைச்சிருக்கான். அது மாதிரி நீ உன் விதிராது, நீ வாங்கித்தான் ஆகணும். நீ திறமையாக உள்ளவன் நல்லா பண்ணிக்கலாம். எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு என்ன, நல்ல குரு, அருமையான குரு, 45 வயசுல இறந்துட்டார். என்கிட்ட கடைசியாக சொன்னது, ஜியா நான் எல்லாம் பண்ணேன், எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், எல்லாரையும் பாதுகாத்தேன், என்ன பாதுகாத்துக்கல, நான் விட்டுட்டேன் என் உடம்ப, என்னை கொண்டு போயிடுச்சுப்போ சொல்லி மறுநாள் இறந்துட்டார் லிவர் ஃபெயிலியரில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுவாக இருந்தாலும் ஹீலர்ஸுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், லிவர் 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 ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க.